அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதாக அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? மேலும் தற்பொழுது அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கக்கூடிய விவாதம் என்ன? வணக்கம். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்கில் முடிவுக்கு வரும் வரைக்கும் அந்த கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தரப்பில் அந்த விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருந்தது. இதற்கிடையில இந்த இரட்டை இலை சின்னம் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில கட்சியில் பிளவுகள் உள்ளதா என திருப்தி அடைந்த பிறகே விசாரணையை தொடர வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக தரப்பில் ஒரு மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி விசாரணை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனுப்பியுள்ளதாக கூறி அந்த அறிவிப்பை நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இதற்கு மேல் இந்த மறு ஆய்வு மனு செல்லத்தக்கதல்ல என்று சொல்லி அந்த மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.